என்னுடைய குறுங்கலத்தில் ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை அழைத்து செல்கின்றேன். கருடா சுவாமி, என்ன நீ சுமப்பாயா? சுவாமி, உங்களுடைய அளவு இருக்கும் என்று சொன்னால் அது கைலாசம் அடைகின்ற 7 கடலையும் சுற்றி வருவேன். என்னும் தென்னும் தூரம் சுமக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கள். என்று சொல்ல குறுங்கலத்தில் ஏறி அமர்ந்தார். ஒரு சிறைக்கு குறைபிடிக்க, ஒரு சிறைக்கு விசிறி வர, அப்படியே என் பெருமாள் சிவன் கடல் திருப்பார் கடலை விட்டு சிவனை பார்க்க வருகிற பொழுது அவையால் மைத்தோன் வருவதை பார்த்து அத்தான் சிவபெருமான் சொல்கிறார், எப்படி அழைக்கிறார் பாரு, கட்டுப்பட்ட கையா வாங்க வாங்க கடன்ல. ஆமா, வாங்கின கடன் கொடுக்க முடியல, குடித்தே போகுது. உங்களை ஒரு காரண காரியமாக அழைத்தேன். அதாவது அழைத்தது காரணம் என்ன? நீங்கள் காரணம் இல்லாம அழைக்க மாட்டீங்க. அதாவது உங்க தங்கச்சி எனக்கு என்னைக்கு கெட்டி தந்தீங்களோ அன்னையில இருந்து நீங்க வர்றதுக்கு கடவுள மாட்டாங்க. என்ன நடக்குது கவனிக்க மாட்டேங்கிறீங்க, சொன்னாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய தங்கை பார்வதியை சொல்லி கேட்டு நான் திருமணமாடக்கூடிய சமயத்திலே தலையில் இருந்த கங்கையாகி வங்கி வங்கி இந்த உலகமே அடைந்து போய்விட்டது. எப்படி 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 உங்க தங்கச்சி என்ன ஆட சொன்னா, சரி முடியாது என்று சொல்லி மறுத்தேன். உடனே அண்ணன் வீட்டு முடியும்னு சொல்ற. பொண்டாட்டி போனா என்ன போச்சு இல்ல. அப்ப என் தங்கி சிரிக்க அளவுக்கு கெங்கி பொங்கும் அளவுக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு விஷயத்துல இறங்க மாட்டேன். சரி இறங்கிட்டு தடுத்து நிறுத்த முடியாது. அப்படியா? என் ஆண்டவனாகி என்ன சிவன் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? மைத்துனா, அதாவது அழிந்து போன உலகத்தை படைக்க வேணும். அப்படி ஆகினார் மைத்துனரே, உமையாரை ஆதரிகின்ற மைத்துனரே, மைத்துனரே மந்திர கண்ணி உமாதி வீரமதிரே மந்திரக்கமீரமதிரே மண்ணுவாங்க மேயோ ஒரு விடிவன் பார்த்தோ அப்பொழுது சொல்லுமாறா அழகுடைய நாராயணனோ அதாவது சொல்லுகின்ற உங்களே நான் காரணம் இல்லாமல் அழைக்க மாட்டேங்க. சரி, எப்படியோ நான் ஆடி அவன் சிரித்து சரி உலகம் அழிந்து விட்டு சரி அழிந்து போன உலகத்தை படைக்க வேண்டும். அவர்கள் படைக்க வேண்டுமானால் மந்திரிகளின் இடத்திலே போக வேண்டும். சரிதான். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மந்திரிகளின் இடத்தில் சென்று ஒரு பிடி குங்குமம் மண் வாங்கி சரி உலகத்தை படைத்து விடலாம். எங்கு பார்த்தால் ஏகபோல வெள்ளமாக இருக்கிறது. இந்த வெள்ளத்தில் நான் எப்படி செல்வது, இதன் வழியாக செல்வது ஆகிட்டு வேண்டி அங்கே
என் பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணன் சரி கையில் கிடந்த கனையாரை கடத்தினார். அவரை எங்கிலே விட்டார். அதாவது விழுந்த இடத்தில் முளைத்து அவரை மேலோகத்தில் மலர்ந்தது தாமரை செந்தாமரை. அந்த செந்தாமரை தண்டு வழியாக கீழுலகம் வர வேண்டும். ஆமா, அதற்கு என்ன ரூபம் எடுப்பது? நாம எந்த ரூபத்தோடு செல்ல முடியாது. இடைச்சிறிய ஒரு வேட்டுமாலை எடுத்தாது அங்கே ஒரு சுருவம் தாமரை தொடு வழி ஒரு வழி ஒரு வழி ஒரு வழி அங்கே கீழோ சிவமை மந்திரகடி எடுத்து சென்று ஒரு வெடி குங்குமம் வாங்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதானே. அவ பொறுப்பை சொல்லிட்டு சரி சரிதான். அதாவது தாமரை தண்டு வழியாக போய் போயிடுமா இந்த உறவை கொண்டு போக முடியாது. எந்தி ஆமா ஒரு இடை சிறுத்த வேட்டுவாளி. வேட்டுவாளி சிறு தண்ணீர் சொல்லுவாங்க. தண்ணீரில் வாழும் தரையில் வாழும். இந்த வேட்டுவாளியின் அதிசயம் என்னவென்று சொல்லி பார்த்தால் அதுவாக கூடு கட்டாது குஞ்சும் பிடிக்காது. என்ன தண்ணி புள்ள இல்லையா? தண்ணி புள்ள இல்ல, அது வேட்டாளி. வேட்டாளி வேட்டாளி மண்ணுக்குள்ள போச்சுட்டே இருக்கும். ஐயோ, அந்த வேட்டாளியின் பெருமைகள் வந்து பார்த்தால் அதாவது அதுவா குஞ்சு பிடிக்காது. வேறு ஏதாவது முட்டையும் போடாது குஞ்சும் பிடிக்காது. வேறு ஏதாவது இனப்பெருக்கு எப்படி தெரியுமா? எப்படி நடக்கும்? 7 குளத்துல போய் ஒரு உருண்ட மண் எடுக்கும். சரி, மண் எடுத்து கூடு கட்டும். கூடு கட்டி அதாவது பெண் பிள்ளை கூடாக இருந்தால் அதாவது சமையல் அறைகள் சரி, மேக்கப் வைக்கக்கூடிய இடங்கள் சரி, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வைக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல கூடு கட்டும். எப்படி கூடு கட்டும்? ஆம்பளை புள்ள கருவாக இருந்தால் பெரியவர்கள் அறிவாளிகள் சரிதான் பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடம், அமையம் அறிவுள்ள புஸ்தகங்கள் வைக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல கூடு கட்டும். கண்டிப்பா கட்டி அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு பூ எடுத்து கூட்டுக்குள்ள கொண்டு வைக்கும். போட்டு வச்சு வைத்து முத்து அப்படியே பிரம்ம முகூர்த்தத்துல சரி வந்து கொட்டிட்டே இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்துல காலையில பிரம்ம முகூர்த்தம் எப்போ? அதிகாலை. அதிகாலைனா அதிகாலை 2 மணி எல்லாருக்கு. அப்போ ஒரு அதிக பிரம்ம முகூர்த்தம் தெரிஞ்சிருக்க. நம்ம 4 இருந்து 6 மணிக்கு, ஒரு 4 இருந்து 6 வரைக்கும் 2 மணின்னு சொன்னாங்க. ஒரு சாமம் அது சாமமா இல்லையா? 4 இருந்து 6 வரைக்கும் சிரிக்காது. தெரியாம சொல்லிட்டோம். ஐயா, நாங்க பிரம்ம முகூர்த்தம் எல்லாம் பார்த்தது கிடையாது. நம்ம முழிச்சதே கிடையாது. முழிக்கிறது 10 மணிக்கு இல்லையா? ஆமா, நிறைய பெண்களுக்கு அப்படித்தான். பிரம்ம முகூர்த்தம் என்னன்னா என்ன சரி காலையில் போடக்கூடிய கோலத்தை சரி மதியம் 2 மணிக்கு போடுறாங்க. அப்பதான் தூங்கி முழிக்கிறேன். ஆமா, அந்த இது ஏன் கொண்டாட்டிங்கன்னு கட்டிக்காரு. ஆமா, காலையில 2 மணிக்கே முழிச்சிருவார். காலையில 2 மணி முடிச்சு 2 மணி முடிச்சுன்னா கடும் நீல போட்டு குடிச்சுக்கிட்டு திரும்பவும் படுத்துற வச்சிருக்கோம். அவ்வளவுதான் உண்டு. ஆமா, பிரம்ம முகூர்த்தமும் தெரியாது. ஆமா, முத்துக்க முகூர்த்தமும் தெரியாது இல்லையா? பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள 6 வரைக்கும் அது அப்படியே கொட்டிட்டு கொட்ட 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 என்னவோ புழுத்தன்மை மாதிரி வீட்டு வாழி ரூபம் போல இருக்கும். புழுத்தன்மை மாதிரி வீட்டு வாழி மாதிரி இருக்கும். அந்த வீட்டு வாழி ரூபம் எடுத்து மந்திரகண்டி பூமாதி விடத்தில் வந்து எப்படிமா இருக்க அண்ணா? கமலக்கண்ணா, கோபாலா, வாசுதேவா, மயவண்ணா போனம்மா. அண்ணா எப்படி இருக்க? அண்ணா நீங்க முன்மொழி நல்லா இருக்கேன்னா சௌக்கியமா இருக்க. உனக்கு ஏன் மாதிரி ஏதாவது கோவம் உண்டுமா? அண்ணா முன்மொழி சமயத்திலே சொன்னீங்க. ஞாபகம் வச்சிருக்கா? என்ன எப்ப பார்த்து சொன்னீங்க? அதாவது நம்ம பேசிட்டே இருந்தோம் பேச பேச வாக்கு முத்தி நான் ஒரு வாக்கு சொன்னேன். ஆமா, ஏன்னா என்ன மறக்கல பத்தியா? ஆமாண்ணா, பெண்கள் இப்படிதான் இருப்பாங்க.
இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய சமயத்துல வருகிறேன்னு சொல்லுங்க. நான் பார்க்க வரமாட்டேன், உண்மை நான் பார்க்க வரமாட்டேன். சரி, அப்படியே வர வேண்டுமானாலும் அதாமே உலகம் அழிந்து இல்லாமல் வரமாட்டேன் சொன்னீங்களா? ஒரு வார்த்தைக்கு என்ன சொன்னார் அண்ணா? இந்து மதத்தில் ஒவ்வொரு கருத்துகளும் உருக்கமான கருத்துகள். சரி சரி, கருத்துகள் இல்லாத கலையில் எதுவும் கிடையாது. கருத்துகள் இல்லாத இந்து மதத்தில் எதை பாருங்களோ கருத்து இருக்கும். வாழ்க்கை கூட வாழ்வியல் நெறிகளை சொல்லிவிட்டு போவோம், எப்படி வாழணும்னு சொல்லி. தங்கி அண்ணா, நீ மறக்கல, ஞாபகம் வச்சிருக்கிறார். நான் சொன்னது நடந்து விட்டது. கண்ணின் வாக்கும் கண்ணின் நாக்கு சுத்தம். சரி அண்ணா, என்ன சொல்லியிருந்தீங்க? அன்னைக்கு சொன்னது போல் உலகம் அழிந்து விட்டது, அழிந்து போக உலகம் மதை, உலகமதை 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 ஆதரவாய் வருவதற்கு அழிந்து போன உலகமதை உலகமதை அழிந்து போன உலகமதை 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 ஆதரவை படைப்பதற்கு படைப்பதற்கு உன்னுடைய கையாலே அப்படி சொல்லு, கையாலே அம்மா சொல்லி ஒரு பெரிய வாங்க வந்தேன். உன்னுடைய கையாலே சொல்லு, கையாலே அப்படி சொல்லு ஒரு பெரிய வாங்க வந்தேன். கண்ணி கொடுத்த ஒரு பிடிமண், ஒரு பிடிமண், ஒரு பிடிமண், கனவு சில ஒரு பிடிமண், ஒரு பிடிமண், கனவு சில ஒரு பிடிமண், ஒரு பிடிமண். அண்ணால் பார்வனுடைய சொல்லுக்கு திருநடமாடி உலகம் அழிந்து விட்டது, அழிந்து போன உலகத்தை படைப்பதற்கு அப்படி உன்னால்தான் முடியுமா? அண்ணா, எத்தனை மணி யோசிச்சேன், உன்னால்தான் முடியும். நான் அவ்வளவு முடியும். மண் கொடுமா மண்ணை. அண்ணா, இந்த மண்ணை நான் முழுமையாக அளந்திருந்தாலும் சரி, மண்ணளந்த மாயவன். ஆமா, மண்ணை அளந்த மாயவன். இருந்தாலும் இப்ப இந்த பூமியை சொந்தக்காரி யாரு? நான் தான் அண்ணா. நீதானே? ஆமா. ஒருபடி மண் கொடு அண்ணா. இதை வாங்கி சொல்லுங்கள் அண்ணா என்று கண்ணி கொடுத்தாய். ஒருபடி மண். ஆமா, இந்த மழைக்கண்ணும் இருக்கிறார். இந்த ஒருபடி மண்ணை கொண்டு உலகத்தை படைக்க முடியுமா? ஒருவரை படைக்க முடியாவிட்டால் அங்கிருந்து போய் படைக்க முடியாம இருந்தால் அதான் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அதாவது நான் தான் ஒரு ஆத்திரத்தை சொல்லிட்டேன். சரி, ஒருபடி மண்ணை கொண்டு உலகத்தை படைக்க முடியுமா? ஒருபடி மண் கூட வாங்கிட்டு வந்தான்னு சொன்னா மீண்டும் வேட்டுவாய் ரூபம் எடுக்கணும், அவரை உலகம் வரணும். ஏற்கனவே சொன்ன அண்ணா, உங்களுக்கு எவ்வளவு மண் வேணாலும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நாம கெத்தா என்ன சொன்னோம்? வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டோம். ஒருபடி மண் போதுன்னு சொன்னோம். ஆமா, ஆனால் சரி, இன்னும் ஒரு பிடிமண் வேண்டுமே. ஆமாம் என்று இன்னொரு தங்கிடத்துல கேட்க முடியாது. இடலுக்கேனால் ஒரு பிடிமண் கணம் செய்தார். இதான் தொழிலாளர் பெரியவங்க. அதாவது இளவ வீட்டுக்கு போனாலும் இடதுகை பெறமாறு கடவுள் செய்த கை பரிமாறும் இல்லையா? அந்த இரண்டு பிடி மண்ணும் கொண்டு ஸ்ரீமநாராயணன் அதாவது அந்த தாமரை தண்டு வழியாக வந்துட்டே இருக்கிறார். சரி சரி, வருகிற பொழுது எங்கு அடைக்கிறது? கண்ணி கொடுத்தவன் கரு உருவாகி என் களவு செய்தவன் கடலில் கரைந்து போகிறது. பாத்தீங்களா? அலசி களவு செய்த முதல் நிலைக்காது. இதுல இருந்தவன் என்ன தெரியுது? களவு செய்த முதல் நிலைக்காது, நிலைக்காது. அதுதான் ஸ்ரீமன் நாராயணன் என் பெருமாள் மணிகண்ட மோதி சொன்னார். அவரவர்கள் தேடும் முதல் அவரவர்கள் வைகுண்டர் சொல்லுகிறார், மக்களே என்ன அவரவர்கள் தேடும் முதல் அவரவர்களை தரசாலுங்க. நான் களவு செய்த முதலே நிலைக்கல, நீங்க களவு செய்து எதுக்குடா? என்ன
ஒரு வேலைக்கு 10 ஆளை கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போய் சரி சில பேர் ஒழுங்கா கூலி கொடுக்க மாட்டான். கமிஷன் எடுப்பான். ஆமா, கமிஷன் எடுத்து இவன் கொண்டாடி போய் நல்லா இருக்கும். நம்ம அட்வான்ஸ் வாங்கும் போது 2000 வாங்கிடுவாரு. கடைசியில நிலைக்குமா? அட்வான்ஸ்ல இது அட்வான்ஸ்ல 5000 வாங்க வேண்டியது. அதான் முன்னேற்றமே இல்லாம இருக்கா. பணத்தை வாங்கிட்டு 500 கழிக்க வேண்டியது. ஒரு தொழிலே இல்லப்ப, எல்லா தொழிலும் இருக்கு. உடனே அந்த தொழில் வரும். எல்லா தொழிலே கள்ள இருக்கதான் செய்யலாம். ஆமா ஆமா, நீனும் இந்த தொழில் வச்சு ஒரு நீனும் கள்ளம் தான். ஆனா களவு எடுத்தால் நானே களவு செய்தேன். நான் களவு செய்த பதிலை நினைக்கிறேன். சரி, மீண்டும் ஐயா சொல்லுகிறார். என்ன செய்கிறார்? நீ தொலைதமே அப்படி சொல்லுகிற மக்களே, கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, சரி அவரவர்கள் தெரியும் போது அவரவர்கள் வைத்த ரசாருக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்க. சரி, நீங்க சாப்பிடுங்கடா. அதாவது அடுத்த முதலில் ஆசைப்படாதீங்க சொல்றாரு. அளவோட சேர்த்துவீங்க இல்லையா? அதாவது கேட்க போறோம், அழிந்து போகக்கூடிய களவு செய்த முதலில் நினைக்கல களவு செய்யாத போறோம். ஒரு பிடி மன்னிக்கொண்டே சரி சிவனுடைய பாதத்தில் வைக்கின்ற அவனை கண்ணி கொடுத்தவன் கருவாக அப்படி களவு செய்தவன் கரைந்து போட்டியதா? சரி சரி, கொண்டு வந்த மண்ணை எதையோ குரலாக வங்கி நானே கூறி பங்கில் வைக்கிறேன். அம்மா கண்டோம் மறந்தோமே வாழ்புறம் வந்தாலோமே அஷ்டகிரி பர்வதமோ அஷ்டகிரி பர்வதமோ அத்தனையும் முடிக்குமா? அஷ்டகிரி பர்வதமோ அஷ்டகிரி பர்வதமோ அத்தனையும் போகிடுவா. ஒருபடி மண்ணை கொண்டு சிவனுடைய பாலத்தை வைத்தார் பார்த்தீங்களா? அந்த ஒருபடி மண்ணை 4 குலா பிரிக்கிறார். சரி, பிரிக்கின்ற பொழுது அவளை 4லும் சுருகி சரி, அதாவது கைலாசம் உதிக்குது, தானே உருவாகிறது. தானாகி உதித்த கைலாச மலையிலே சிவனும் சக்தியும் அமர்ந்திருக்கிறாங்க. சரி, இப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு மண்ணிடத்தில் தெற்கு விட்டிருக்கிறார். 7 கடல்களும் தோன்றுகிறது. ஒரு மண்ணிடத்தில் வடக்கி விட்டிருந்தார். 8 மலைகளும் தோன்றுகிறது. கொஞ்சம் மண் வானம் தோண்டி வடைத்து கொஞ்சம் மண் விழுந்து கிடக்குது. சரி, இனி வானம் தோண்டி மரம் செடி கொடிகள் வேணுமே. அதாவது கடல் வந்தாச்சு, மலை வந்தாச்சு, அம்மாவி வந்தாச்சு. இனி இது அலங்கரிக்கணும். மரம் செடி கொடி புல்வினம் வண்டினம் அதாவது மனிதன் வரணும். கீழே மனுஷன் வந்தாங்க ஆசிக்க முடியும். அழகு அதாவது இல்லையா? அதாவது மனிதனை பிரபு செய்வதும் என்று அப்படி உதிர்ந்து போன மண்ணை அப்படியே ஒன்றா கூட்டுகிறார். உதிரி மண்ணை ஏன் தெரியுமா? எதுக்காக உதிர்ந்து போன மண்ணை எதற்காக எடுக்கிறாரு? அதாவது மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளர்ந்து மண்ணிலே சாப்பிட்டு மண்ணாக போகும் மனிதா